இந்த ஆரவாரம் மகிழ்ச்சி எவ்வளவு மழை பெய்தாலும் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக விளங்குவோம் என்று மழையும் பொருட்படுத்தாமல் இங்கே இருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எத்தனை முறை நன்றி சொன்னாலும் தகும் நன்றி. கடந்த சில தினங்களா ஓபிஎஸ்ஆ இல்லைன்னா சசிகலாவா டிடிவி தினகரனா அப்படின்னு யாரை எடுத்துக்கிட்டாலும் என்னெல்லாம் பண்ண முடியும் இதெல்லாம் பிளான் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா எடப்பாடியாருக்கு ஒரு பெரிய பிரேக் டவுன் அங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஒரு ஸ்டெப்பா எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. இதுல இன்னைக்கு ஐயோ எனக்கு இதை விட வேற என்னப்பா சந்தோஷம் வேணும், நீங்க பண்ணது எதுவுமே உருப்படல, போதுமா சந்தோஷமா அப்படின்னு எடப்பாடியார் அவங்களுக்கு தகுதி பிளே கொடுக்கும் வகையில டோட்டலா ஓவராலா ஒரு அரசியல் களம் அப்படிங்கிறது வேற மாதிரி பேசப்படுது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிபுரத்துல அண்ட் சேந்தமங்கலத்துல இபிஎஸ் அவர்களுடைய பேச்சு தான், அதுவும் பிரம்மாண்டமான பேச்சு தான். ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நேத்து அப்படியே ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி கரூர்ல ஒரு மிகப்பெரிய முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜினுடைய தலைமையில நடத்தப்பட்டுச்சு. அங்க கூட்டம் எவ்வளவு பேர் வந்திருந்தாங்க, எவ்வளவு பேர் அங்க எழுச்சி மாநாடு அப்படி இப்படின்னு பேசப்பட்ட இடங்கள்ல எவ்வளவு பேர் இருந்தாங்க. செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு தலைவரே கிடையாது, அவருக்காக எவ்வளவு பேர் வேணாலும் வருவாங்க அப்படின்னு தூக்கி கொண்டாடப்பட்ட அந்த நபருக்கு யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெளிவா புரியும். உங்களுக்கு அது ஃபுல்லா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் டீகோட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு வீடியோ. மிஸ் பண்ணிடாதீங்க, லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரை நியூஸ். நான் தீபிகா. ஆரம்பிக்கிறதே கரூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். 3 வருஷம் டாஸ்மாக் துறையில எப்படி எல்லாம் சம்பாதிக்க முடியுமோ எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டு ஒரேடியா என் தலைவனுக்காக நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவருடைய மொத்தமா கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி அளவுக்கு அங்க கரூர்ல மட்டும் செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ கழகம் பொறுப்பேற்றுக்கும், கழகம் அமௌண்ட் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி அந்த சைட்ல என்ன வேலைகள் நடந்தாலும் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் கும்பலா வேற மாதிரி சூப்பர் அங்கங்க ஒரு பெரிய இந்த டிப்பர் லாரி இதுல எல்லாம் கூட்டிட்டு வர முடியுமோ மக்களை அடைச்சு வச்சு இழுத்துட்டு வந்தாங்க. சோ அவங்களை கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம உங்க எல்லாருக்கும் உண்டு வாங்க அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்ததாகவும் ஒரு தகவல். அடுத்த கட்டமா ஒரு சேர் கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் 2 லட்சம் சேர் வரைக்குமே அங்க போட்டிருந்தாங்க. பட் அந்த சேர்ல மனுஷங்க உட்கார்ந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா அங்கதாங்க கொஸ்டின் மார்க்கு. உட்கார்ந்தது யாரு அப்படின்னா இருந்தது, அதாவது அந்த சேர்ல இடம்பெற்றிருந்த நபர்கள் அப்படின்றத தாண்டி பொருட்கள்னு தான் சொல்லணும். ஒரு மஞ்ச பையில தண்ணி அண்ட் ஸ்வீட்டு, மிக்சர் பாக்கெட்டு அண்ட் பிஸ்கெட்டு இதெல்லாம் வச்சு ஒரு அப்படி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ இதை வச்சுதான் அங்க கூட்டம் சேர்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இந்த ஒரு கூட்டம் நல்லபடியா நடக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும்போதே மழை மொத்தத்தையுமே கெடுத்து மொத்தத்தையுமே ஸ்பாயில் பண்ணிடுச்சு. சோ அந்த மழைக்கு அப்புறமா அங்க யாருமே இல்லை. இப்ப பெரிய ஆட்கள்லாம் பேசுறாங்க, ஸ்பீச் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணும் போதே கொஞ்சம் கொஞ்சமா முப்பெரும் விழா முக்காடு விழாவா மாறிடுச்சு அப்படின்னு கூறப்படுற அளவுக்கு ஒரு பெரிய அங்க ஒரு இம்பாக்ட் நடந்துச்சு. சோ கொஞ்சமா ஆளுக்கு சேரை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க, துண்டை போட்டுட்டு கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ லைக் இதேதான் நடந்துச்சு. ஆனா இது அப்படியே எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி எடப்பாடியாரை பார்த்துட்டு ஏய் சூப்பர்ப்பா, இவருக்கு எப்படிப்பா இப்படி அப்படின்னு கேட்கும் வகையில மாறினதுதான் இங்கே ராசிபுரத்திலையும் சேந்தமங்கலத்திலும் நடந்த அந்த ஒரு சம்பவம். சோ இந்த மழையை பத்தி எடப்பாடியார் என்ன சொல்றாருன்னு பாருங்க. நீங்க முதல்ல நினைஞ்சிட்டீங்க, நானும் நினைஞ்சிட்டேன். ஆக இவ்வளவு மழை பெய்தாலும் தொடர்ந்து இங்கே இருந்து இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருக்கிறீங்க, உண்மையிலே நான் பாராட்டுகின்றேன். ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எத்தனை அவதாரம் எடுத்தாலும் தமிழகத்திலே இனி திமுக ஆட்சி வர முடியாது. அதுக்கு இங்க இருக்கிற மக்களே நானும் நனைஞ்சிட்டேன் நீங்களும் நனைஞ்சிட்டீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை குத்துது. யாரு அப்படின்னா திமுகவை. யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கிய ஆட்களான சிஎம் அவர்கள், துணை முதலமைச்சர் அவர்கள், என் கனிமொழி அக்கா, அப்புறமா இருக்கிற முக்கிய பெருமக்கள், என் கீழே இருக்கிற அமைச்சர்களுக்கு கொடை பிடிக்கிற வகையில எல்லாமே நடக்குது. ஆனா எடப்பாடியார் நனையறாரு, மக்கள் நனையறாங்க, நானும் நனையறேன் அப்படின்னு அந்த இடத்துல அவர் உறக்க சொல்றாருல்ல, அது அந்த இடத்துல மக்களுக்கு போயிட்டு ஒரு ரீச் அவுட் கொடுக்குது அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க. சோ அந்த இடத்துல மழை வருது, அவ்வளவு மழை நடுது. அந்த கொடையை பிடிச்சுக்கிட்டு நிறைய பேர் வெயிட் பண்றாங்க அவருடைய ஸ்பீச்சை கேட்கறதுக்காக. ஒரே ஒரு நபர் கூட அந்த மழையிலையும் இப்படியும் நகரல அப்படியும் நகரல. இங்க ஒரு கேள்வி வரும், சரி அடிச்சு ஒரு செம்ம மழை வந்தா பரவாயில்ல, அங்க அப்படியே குட்டியா தானே பேஞ்சுக்கிட்டே இருந்தது, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசுறீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்சல்யூட்லி ஓகே. பட் அதை தொடர்ந்து பேஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா எல்லாருமே நனையதான் செய்யறாங்க. ஆனாலும் அந்த இடத்துல இருந்து மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவுல கசிவு நடக்கவே இல்லை. என்னதான் இதே மாதிரி 200 ருபீஸை கம்பேர் பண்ணாலும் எடப்பாடியார் பணம் கொடுத்துதான் கூட்டிட்டு வராரு அப்படிங்கிறதும் குற்றச்சாட்டை தானே சொல்றாங்க. அதே மாதிரி திமுக தரப்புலையும் 200 ரூபா அப்படின்னு சொல்லதானே பட்டுட்டு இருக்கு. இந்த 200க்கு கிளந்து போன மக்கள் இங்க 200க்கு இருக்காங்களே, அது எப்படிங்க? அப்போ
மாற்றத்தை தேடி மக்கள் ஒரு ஒரு எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது அதிக அளவுல இருக்கு. சோ மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க அப்படிங்கறத அங்க குறிக்குதுன்னு சொல்லி நிறைய அரசியல் விமர்சகர்கள் அதிகமா பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இதுல இபிஎஸ் பற்றி எரியும் கூட்டம் அப்படிங்கிறது தான் செம்மையா சூப்பரான ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் அப்படிங்கறது மாற்றிக்கிறது கிடையாது. அவரு இந்த கூட்டத்தை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாரு. பிளஸ் ட்ரோன் கேமராஸை வச்சு இங்க இருந்து ஃப்ரம் லாஸ்ட் வரைக்கும் காமிக்கிறாங்க. அவ்வளவு கூட்டம், அவ்வளவு மக்கள், எங்கயா இருந்தீங்க நீங்களா அப்படின்னு தேடும் வகையில மொத்தமாவே இருக்கு. சோ அடுத்ததா இபிஎஸ் பத்தி அவதூறா இருந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி கம்பேரிட்டிவ்லயே நம்ம எல்லாத்தையுமே ஸ்கெட்ச் அவுட் பண்றோம் அப்படின்னா, முதல் மேட்டர் அவரை பத்தி அதிகமா பேசினது என்ன, எதை ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தாங்க, டிடிவி தினகரன் அவர்களுடைய ஃபைட், அடுத்து ஓபிஎஸ் அவர்களுடைய விஷயம் அண்ட் சசிகலா, இவங்க எல்லாரையுமே கம்பேரிட்டிவ்லி இவங்களோட எல்லாரோட தீம் என்ன, இபிஎஸ் வந்து முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடாது, அவர் எங்களுக்கு தேவையில்லை, அது மட்டும் தான் எல்லாருமே குத்தி குத்தி பேசின ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இது வந்து அப்படியே பஞ்சாயத்தாவே முடிஞ்சிரும், இதுக்கப்புறம் அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கும் போது செங்கோட்டையன் என்ன பண்றாரு, கெடுவெல்லாம் கொடுக்குறாரு, உங்களுக்கு எல்லாம் வந்து டைம் அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு. சோ என்னால எதுவுமே பண்ண முடியாது, நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படிங்கறது திட்டவட்டமா தலைவரும் அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறமா என்னடா பண்ண முடியும்னு யோசிச்சு அவரை வீழ்த்துறதுதான் என்னுடைய ஒரே வேலை அப்படின்னு டிடிவி எல்லாரும் ஒட்டு மொத்தமா. சோ இவங்க எல்லாம் ஒரு பக்கம் பண்றாங்க அரசியல்னா, முக்கியமா நோட்டீஸ் பண்ண வேண்டியது இன்னொரு புறம் அரசியல் நடக்கிறது யாரால, ஊடகங்களால. சோ ஊடகங்கள் என்ன பண்றாங்க, இது இப்படி நடக்குது அப்படி நடக்குது, டிடிவி இப்படி பேசிட்டாரு, ஓபிஎஸ் அப்படி பேசிட்டாரு, இவர் என்னென்னவோ பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு முழுக்க 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 நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டுமே அதிமுகவை நோக்கி நகரும் வகையில ஊடகங்கள் வேலை பார்த்தாங்க. ஆனா இந்த ஒரு ஊடகம் ஏன் இதை பத்தி பேசல அப்படிங்கறத எடப்பாடியார் ஸ்கெட்ச் போட்டு பாயிண்ட் அடிக்கிறாரு, தூக்குறாரு. அவர் என்னென்ன கேள்விகள் கேட்கிறாரு அப்படிங்கறத பார்ப்போம். கிட்டத்தட்ட 256 நலத்திட்டங்களை வந்து நாங்க நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி சட்டப்பேரவையில அறிவித்த அந்த ஒரு திட்டங்கள் இன்னைக்கு தேதிக்கு நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி கைவிட்டதற்கான காரணம் என்ன, எதுக்கு நாங்க பண்ண மாட்டோம்னு சொல்றீங்க, எங்களுக்கு தெளிவான ஒரு ரிப்ளை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கேட்கறாங்க. சோ மக்களுக்காக அது நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறதுக்காக தானே ஒத்துக்கிட்டீங்க, அப்ப அதை ஏன் நீங்க ஸ்கிப் பண்ணிதான் ஆகணும், அதை வந்து நீங்க விடக்கூடாது, இதை பத்தி ஏன் ஊடகங்கள் யாரும் பேசல அப்படிங்கிற கேள்வி கூடுதலா கேட்கப்படுது. ஏன்னா அடுத்த கட்டமா அரசு மருத்துவமனைகள்ல சரியான பாதுகாப்புகள் அப்படிங்கிறது இல்ல, போதுமான மருந்துகள் அப்படிங்கிறது இல்ல, ஒரு ஜுரம் ஊசி இல்ல நாய்க்கடிக்கு ஊசி அப்படின்னா இவங்க வேற ஏதோ ஒரு ஊசி எல்லாம் போட்டுடுறாங்க. சோ இதெல்லாம் வந்து கண்டிக்கக்கூடிய விஷயமா பார்க்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள் அவங்க மேலேயும் வைக்கிறாரு. சோ நீட் எக்ஸாம் அப்படிங்கறத கண்டிப்பா நாங்க ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப காலரை தூக்கி விட்டு பேசுனீங்கல்ல, இன்னைக்கு எங்களால பண்ண முடியல, ஒன்றிய அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க பக்கம் கை காமிச்சிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு எங்களுடைய ஆட்சியில நாங்க இதே தானங்க சொன்னோம், எங்களால பண்ண முடியல, இவங்களுடைய பெர்மிஷன்ஸ் தேவைப்படுது, இவங்க எல்லாரும் ஒத்துழைக்கணும் அப்படின்னு. அன்னைக்கு நீதிமன்றம் வச்சுதானே நாங்க பேசினோம், நாங்க நாடகம் ஆடுறோம், கபடதாரிகள் என்னென்னவோ பேசுனீங்களே, அப்ப இன்னைக்கு தேதிக்கு என்னங்க ஆச்சு உங்களுது, நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க, உங்களால பேச முடியுதா, சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் பாயிண்டா அடிச்சாரு. சோ அடுத்த கட்டமா போதை பிரச்சனை அப்படிங்கிறது திமுகவினுடைய அரசாங்கத்துல அதிகமா காமிக்கப்படுற கேட்கப்படுற ஒரு கேள்வியாவும் இருக்கு. சோ இதை வச்சும் அவர் கேள்வி கேட்கிறாரு. போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் அண்ட் வந்து ஒரு சின்ன குழந்தைங்களா, ஒரு பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது கிடையாது, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போது பேசுறதுக்கு என்னென்னவோ இருக்கு, ஊடகங்களை பத்தி கேள்வி கேட்கறதுக்கு என்னென்னவோ இருக்கு. ஆனா இன்னைய வரைக்கும் திமுகவை நோக்கி ஒரு கொஸ்டின் கூட கேட்காம எங்களை மட்டும் இது தப்பு அது தப்பு, எடப்பாடியார் அமித்ஷாவை பார்க்க போனாரு, அவரை போய் மீட் பண்ணிட்டு வந்தாரு, ஓபிஎஸ் இப்படி சொன்னாரு, இப்படியே பேசுறீங்களே, இத பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பல்பு. இபிஎஸ் வேற லெவல் பண்ணாருன்னு தான் சொல்லணும். மக்களுடைய கரகோஷங்கள், கைத்தட்டல், இபிஎஸ் அவர்களோட ஸ்பீச்சுக்கு மாஸ் ரெஸ்பான்ஸ். அங்க நோட் பண்ண வேண்டியது, இவர் சொல்றாரு உங்களுடைய வரி பணங்களை வச்சுதான் உங்களுக்கு வேட்டி சேலைகளா இருக்கட்டும் எல்லாமே வந்து திரும்பவும் உங்களுக்கு இலவசமா கொடுக்குறாங்கன்னும் போது பெரிய அளவுல ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆனா உங்களுக்கு வந்து நான் முன்னாடி 2500 ரூபாய் நான் கொடுத்தேன், இப்ப இவங்களால என்னங்க உங்களுக்கு கொடுக்க முடியுது, வெள்ளம் கூட ஒழுகுதுங்க உங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லும் போது அப்போ 2500 இவர் கொடுத்தது பெரிய விஷயமா இருக்கு. அவர் 1000 ரூபாய் தான் கொடுக்குறாரு அப்படிங்கிறது ஒரு கம்மியான விஷயமா இருக்கு. அவர் நல்ல தரமான பொங்கல் பரிசுகள் கொடுத்தது இருக்கு. அண்ட் இவரு வெள்ளம் ஒழுகுறது நிறைய விஷயங்கள் கொடுக்கல அப்படிங்கிறது பெரிய அளவுல இருக்கு. அப்போ கம்பேரிட்டிவ்லி இன்னும் மக்களுடைய மனசுல அந்த ஒரு ஃப்ரீயான கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுல, அது மட்டும் மாறுபடவே இல்லை அப்படிங்கிறது நிறைய அரசியல் விமர்சகர்கள் எடுத்து வைக்கிற ஒரு முதல் கொஸ்டினாவும் இருக்கு, ஆன்சராவும் இருக்கு. சோ ஓவரால் இது எப்படிதான் தீபிகா முடிஞ்சிச்சுன்னு கேட்டீங்கன்னா, செம்ம சக்சஸ்ஃபுல்லான வேற லெவல் மீட். இதுல மழை வரும்போது இருக்கிற இவ்வளவு பெரிய கூட்டங்களை பார்த்து
செம்ம ஹாப்பி ஆகுறாரு எடப்பாடி அண்ட் தொண்டர்களும் செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. இது திமுகவுக்கு ஒரு பெரிய பேக் ஃபயரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்சல்யூட்லி எஸ். திமுக ஒரு பெரிய 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 ஒரு அடி வாங்கியிருக்கு அப்படிங்கறதுல சான்ஸ் வேற மாற்றா சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்சல்யூட்டா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கரூர்ல இவ்வளவு மழையில ஒரு பெரிய பாதிப்பு தான், சேர வேண்டிய கூட்டங்கள் வரல. ஸோ இது அவங்களுக்கு ஒரு பெரிய மனக்கசப்பை ஏற்படுத்துச்சு. இந்த ஒரு சுச்சுவேஷன்ல இது டோட்டலும் ட்ராஜடியா இருக்கிறதுனால அவங்களுக்கு காண்டு இவங்களுக்கு ஹாப்பி. ஸோ 2026 தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுற, அதிக அளவுல எதிர்பார்க்கப்பட்டு இருக்கிற ஒரு தேர்தல் களமா இருக்கு. இந்த தேர்தல்ல யார் வருவாங்க களத்துக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? யார் வந்து அந்த ஹாட்டான சீட்ல உட்காருவாங்கன்னு யோசிக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல அவங்க பேரை சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.